இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். எங்களுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு வரல. எங்களுக்கு அரசாங்கம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த போராட்டத்தின் வாயில நல்ல செய்தி சொல்லாத வரைக்கும் நாளை காரைக்கால்ல வர்த்தக சங்க ஆதரவோட எங்களுக்கு முழு ஆதரவோட கடையடைப்பு பண்ணியிருக்கோம். அதையும் எங்க கவர்மெண்ட் எங்களை செவி சாய்க்கலனாக்கா அடுத்து எங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டுலாம் ஒப்படைக்கலான் இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த சூழ்நிலை இருக்குது. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு அந்த இலங்கையில் இருக்கிற பையனையும் அவங்களுக்கு தண்டனை ரத்து பண்ணி துறைமுக விரிவாக்க பண்ணி உடனே வேலை செய்யணும். காரை மாவட்ட சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் அதனை கண்டித்து தண்டவாளத்தில் தலையை வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த மீனவர்கள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். தற்பொழுது முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ராசினி. காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மற்றும் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்கள் விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்காததால் இன்று காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மறியல் போராட்டத்தின் போது மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் அவர்கள் உடன்படிக்கை ஏற்படவில்லை. இந்நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்துக்கு பின்பு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கிளம்பி சென்றனர். மேலும் மீனவர்கள் கூறுகையில் நாளை காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையெடுப்பு போராட்டம் பெறும் எனவும் தொடர்ந்து தங்களது குடும்ப அட்டைகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.